ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரை விமர்சனம் நம்ம பார்க்க போற படம் ஹாட்ஸ்டார்ல வந்திருக்கிற ரோந்து படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சாஹி கபீர் இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ரோஷன் மேத்யூ, திலீஷ் போத்தன், கிரிஷா குரூப் இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் ரோந்து. ரோந்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரோந்துன்னா வந்து பெட்ரோல் நைட்ல வந்து பாத்தீங்கன்னா ரோந்து போவாங்க இல்லையா, என்ன நடக்குது எதுக்கு பாக்குற ரோந்து போறாங்களா, அந்த ரோந்து பத்தின கதை தான் இது. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து புதுசா ஜாயின் பண்ணிட்டு ரோஷன் மேத்யூ வந்து பாத்தீங்கன்னா துலிஷ் பத்தன் கூப்பிடுறதுக்கு இடையில ஜீப்ல வந்து ஏறாரு. இவர் டிரைவிங் தெரியும், அவங்க டிரைவிங் போறாங்க. அந்த நைட்டு ஃபுல்லா வந்து ஒரு இடத்துலயும் என்னென்ன மாதிரி பிரச்சனை நடக்குது, ரோந்து போற போலீஸ் வந்து எவ்வளவு பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க, என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றாங்கிறது தான் அந்த ஒரு நைட்ல நடக்கிற படம் தான் இந்த ரோந்துங்கிற படம். படத்துல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ரோந்துக்கு யார் போறது, M2 M1 காலிங், எங்க போயிட்டு இருக்கீங்க, எந்த லொகேஷன் அப்படிலாம் ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை பாத்தீங்கன்னா படத்துல வந்துகிட்டே இருக்குங்க. ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணோம்னு பார்த்தா அடுத்த பிரச்சனை சால்வ் பண்ண பார்த்தா அடுத்த பிரச்சனை. அந்த ஹோல் நைட்ல வந்து எவ்வளவுதான் பிரச்சனை வரும், அவ்வளவு பிரச்சனையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தனடான்னு பாத்தீங்கன்னா வயலன்ஸ் பண்றான், பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு காலம் வருது, அங்க போய் பொண்டாட்டி பிரச்சனையை தீர்த்து விடுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வந்து ஒரு பிள்ளைய வந்து கடத்தி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சொல்றாங்க, அங்க போய் சால்வ் பண்றாங்க. இப்படிமா அவங்க சால்வ் பண்ற பிரச்சனையெல்லாம் பார்த்தா இந்த ரோந்து போலீஸ் எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத நம்மளால உணர முடியுது. ஆனா இவ்வளவு கதைகளை சொன்னவங்களை வந்து கரெக்டா சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்ல முடியும். அவ்வளவு அழகா எதிர்பார்ப்பை கூட்டிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அளப்பறையா போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன பிரச்சனை வருமோ, அந்த வாக்கி டாக்கி வந்து கத்தி ஹலோ M2 மைக் அப்படி சொல்லும் போதே நம்மளுக்கு பதட்டம் ஆயிருது. அடுத்து என்ன பிரச்சனையை சந்திக்க போறாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா விறுவிறுப்பா பயங்கரமா போயிட்டு இருக்குது. ஹீரோவை பத்தி சொல்லி ஆகணும். ரோஷன் மேத்யூ வந்து சாதாரண கார் டிரைவர். அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கை குழந்தை ஒன்று பிறந்திருக்குது. ஸோ அதுக்கடியில பாத்தீங்கன்னா போன்ல வந்து பாத்தீங்கன்னா கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கா, சாப்பிட்டியா, புள்ள எப்படி இருக்கா, தூங்கிட்டாலும் அது இருக்கலாம் போயிட்டு இருக்குது. அதே மாதிரியே துலிஷ் போத்தனுக்கு பாத்தீங்கன்னா அவர் ஒய்ஃப் பார்த்தா குழந்தை இல்லாதவங்க. அவங்க பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய பறி கொடுத்ததுனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சைக்கோ டிராமா மாதிரி ஒரு அட்டாக் ஆயிருக்குது. அவங்க பாத்தீங்கன்னா புருஷன் எங்கே போனாலும் எங்கே போனேன்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல சாப்பிட்டியா, படுத்துட்டியா, மாத்திரை போட்டியா, தூங்குனியா அப்படின்னு அவருடைய ஒரு என்ன சொல்றது ஒரு பாண்டிங் இருக்கு இல்லையா. அப்போ அதை அந்த ஒரு ஹெட் காப்பா இருந்தாலும் அவருடைய பொண்டாட்டி மேல எவ்வளவு வந்து அனுபவிச்சிருக்காரு. அதே மாதிரி டிரைவர் அந்த ரோஷன் மேத்யூ பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாவே சொல்லியிருக்காங்க. அழகா போயிட்டு இருக்கு. அதுல ரோஷன் மேத்யூ வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காப்ல. ஹீரோயினை வந்து கிரிஷா குரூப் வந்து சின்ன போர்ஷன் தான் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய மெயினா நம்ம சொல்ல வேண்டியது வந்து துலிஷ் போத்தன் தான் சொல்ல முடியும். மனுஷன் அப்படி பண்றாப்புல. ஒரு கட்டத்துல பிஜுமேனனை பார்த்த மாதிரி இருக்கும். அவங்களோட படங்கள் காப் படங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி பார்த்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஆப்டா இருக்காப்புல. போலீஸ் ட்ரெஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் போலீஸ் போலீஸ் SI அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. அதோட பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க்லாம் வந்து செம்மையா இருந்துச்சு. நைட் எஃபெக்ட்ஸ், நைட்ல வந்து கார் போறது வருது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நைட் ட்ராமா தானே. அதுல ரோட்ல போகும்போது பாத்தீங்கன்னா அங்க பிரச்சனைகள், ஒரு இடத்துல போவாங்க, ஒருத்தவங்க ஒளிஞ்சிருப்பாங்க, அவங்கள வந்து மீட்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் ரொம்ப அழகா சொல்லி சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒருத்தர வா மலையாளம்னா மலையாளம் தான்டா அப்படி சொல்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே போயிடுச்சு. எப்படா விடியும் அந்த படம் முடியும்னு பார்த்தா விடியும் போது ஒரு பிரச்சனை வந்ததுங்க. அதுதான் வந்து கிளைமாக்ஸ். அந்த கிளைமாக்ஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் சொன்ன மாதிரி இந்த அளவுக்கு டெப்தா போய் சொல்லாம செம்ம மொக்கையா போய் முடிச்சுட்டாங்க. கிளைமாக்ஸ் ஆரம்பத்துல எப்படி அனல் பறந்துச்சோ அந்த அனல் பறப்போட கடைசியில போய் முடிச்சிருந்தாங்கன்னா இந்த படம் எங்கேயோ போயிருக்கும், எப்படியோ பேசப்பட்டிருக்கும். அதெல்லாம் இல்லாம இவங்க எப்படிலாம் கிளைமாக்ஸ் வைக்க கூடாதோ அந்த மாதிரி ஒரு கிளைமாக்ஸ் வச்சுட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு போர் அடிக்காது, படத்தை பார்க்கலாம். கிளைமாக்ஸ் ஒரு 4 நிமிஷத்துக்கு முன்னாடி வர இந்த படத்துல விறுவிறுப்பு பஞ்சமே இருக்காது. இந்த படம் பாத்தீங்கன்னா ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இந்த வீக் எந்த படம் பார்க்கலாம் OTT அப்படி கேட்டீங்கன்னா இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணலாம். அவ்வளவு மோசம்லாம் பண்ணாது. உங்களை மியூசிக் பாத்தீங்கன்னா அருமையான பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கும், ரம்யமா பிளசண்டா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா VFX SFX எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவுமே இல்லை. இவ்வளவு ஒரு நைட்ல வந்து சில கண்டென்ட்ஸ்லாம் காமிச்சிருந்துருக்கலாம். அந்த கண்டென்ட்லாம் எதுவுமே இல்லாம கிளீனா போகுது படம். உங்களுக்கு வந்து எந்த இதுல போர் அடிக்காது அந்த மாதிரி இருக்கும். சினிமோட்டோகிராஃபிலாம் வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. அந்த போலீஸ், அந்த லைட்ஸ், நைட்ல வந்து அந்த மலையில அப்படி டேனிங் ஆகிற போது அந்த லைட் வெளிச்சம், அது எல்லாமே வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. நம்மளை வந்து ஓரளவு த்ரில்லர் ரேஞ்சுக்கு ஒரு சீட்டேஜுக்கு கொண்டு போற மாதிரி ஒரு படம் தான். ரொம்ப மோசம் பண்ணாது. நீங்க கண்டிப்பா தாராளமா அந்த படத்தை பார்க்கலாம். இந்த ரோந்து படத்துக்கு என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.9 கொடுப்பேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தை சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.